கிறிஸ்து இயேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் நம்ம போன கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன படிச்சோம் போன கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த யோவேல் புக்கோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன படிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த யோவேல் தான் யாரு, அந்த யோவேல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம், அடுத்தது அவருடைய வம்சம், அவருடைய குடும்பம் பத்தி என்ன எழுதப்பட்டிருக்குது, அவருடைய அப்பா யாரு, இந்த கடைகளை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது, யோவேல் அப்படின்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசி, அது இங்கே முதல் டைம் அந்த பேருக்கு எழுதப்படுது. அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, யாவே இஸ் காட், யெகோவா தேவன் அப்படின்னு ஒரு மீனிங் அங்க எழுதப்படுது. அந்த அப்பா, அவங்களுடைய அப்பா பெத்துவேல் அப்படின்னு படிச்சோம். அந்த பெத்துவேல் இங்கதான் முத எழுதப்பட்டிருக்குது. இங்க எல்லாமே வேற எங்கேயுமே அது அந்த பேரு எழுதப்படல. அப்ப அந்த பெத்துவேல் கூட என்ன மீனிங் அப்படின்னு நம்ம படிச்சோம். அடுத்தது இந்த ஒரு புக்கு எந்த காலகட்டத்தில் அது எழுதியிருக்கலாம், எந்த காலகட்டத்தில் இந்த ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம போன கிளாஸ்ல நம்ம அதை படிச்சோம். அப்ப அந்த காலகட்டம் நாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எந்த காலகட்டம் அதை நம்ம கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இது அந்த ஒரு அத்தாலியான்னு சொல்ற ஒரு ராணி, அந்த ராணி ஆளுகை பண்ண காலத்துக்கு அப்புறமா தான் இந்த ஒரு புக்கு எழுதப்படுது. அப்படின்னா அரௌண்ட் 835 BC அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அரௌண்ட் 835 BCல இந்த ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்குது. அதுக்குண்டான எவிடன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், நிறைய வசனங்களை நம்ம அதுக்கு ஒரு சாட்சியாக நம்ம படிச்சோம். அந்த சாட்சியாக படிக்கும் போது அதுல என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம், இல்ல எப்படி படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு புக்கை அவர் எழுதும் போது அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு, அந்த அட்ரஸ் பண்ணும்போது அந்த அட்ரஸ் பண்ற நபர்கள் யாரு அப்படின்னு நம்ம அந்த ஒரு கேள்வினால தான் நம்ம இத படிக்க ஆரம்பிச்சு, அந்த கேள்வியில அவர் அட்ரஸ் பண்ற ஆட்கள் யாரு அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் அவர் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அவரு அட்ரஸ் பண்றாரு. செகண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் அங்க இருக்கிற மூப்பர்களை இல்லைன்னா வயதானவர்களை அவரு அங்க அட்ரஸ் பண்றாரு. இந்த ரெண்டு பேரும் எல்லாமே ஒரு ராஜா அவரு ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டு, நம்ம இந்த காலகட்டம் கண்டுபிடிச்சதுனால அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு ராஜா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது நம்ம படிச்சோம், யோவாஷ் அப்படின்ற ஒரு ராஜா தான் இந்த காலகட்டத்துல இருந்த ஒரு ராஜா. அவரு 7 வயசுல ராஜ்யபாரம் பண்ணதுனால கண்டிப்பா இந்த ஒரு யோவேல் புக்க யோவேலே அந்த ஒரு 7 வயசு இருக்கிற சின்ன பையனுக்கு அவர் அட்ரஸ் பண்ணாம அங்க இருக்கிற மூப்பர்களுக்கும் அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கும் அவரு இந்த ஒரு புக் அவரு எழுதியிருக்கிறாரு, இல்ல இந்த ஒரு அவங்களுக்காக அவரு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த 2ஆம் வசனத்துடைய அந்த இதை படிச்சுட்டோம். ஆனா இப்போ அந்த 2ஆம் வசனம் என்ன, அதை நம்ம என்ன பண்ணி நம்ம படிக்கணும். பாருங்க, நம்ம வசனம் வாசிக்கலாம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? அப்ப பாருங்க, இப்போ யோவேலு யார அட்ரஸ் பண்றாரு, அந்த அட்ரஸ் பண்ற ஆளுங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், யார அட்ரஸ் பண்றாரு, அந்த அட்ரஸ் பண்ற ஆளுங்க யார ரெஸ்பாண்ட் பண்ணணும், இது ரெண்டுமே இங்க சேர்த்து எழுதுறாரு. அப்படின்னா யாருக்கு அட்ரஸ் பண்றாரு அந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, வயதானவர்கள், அப்புறமா பூமியில அந்த லேண்ட்ல குடியிருக்கிற ஜனங்கள், இந்த ரெண்டு பேர் அவரு அட்ரஸ் பண்றாரு. எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஜனத்துக்கு அட்ரஸ் பண்றாரோ அந்த ஜனங்கள் இப்போ யோவேலை கேட்கும் போது, இல்ல யோவேலை அவர் லிசன் அவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது, அவங்க எப்படி கேட்கணும் அப்படின்ற தாட் கூட இது கூடவே சேர்க்கிறாரு, வித் அன்டிவைடட் அட்டென்ஷன். அப்பனா ஃபுல்லா என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ அங்க இருக்கிற இந்த பழைய வயதானவர்களும் அங்க இருக்கிற எல்லா குடிகளும் எந்த ஒரு மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் செதறடிக்காம அவங்களுடைய முழு போக்கஸ் யார் மேல இருக்கணும் அப்படின்னா,
இந்த ஒரு யோவேல் சொல்ற இந்த வசனத்தின் மேல இருக்கணும். இப்போ யோவேல் பேசுற இந்த ஒரு வசனத்தின் மேல, வசனத்துடைய ஆதாரத்தின் மேல இப்போ அவருடைய கவனம் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி தான் என்ன பண்றாரு, அந்த மாதிரி தான் இந்த ஒரு வார்த்தை அவரங்க பேசுறாரு. என்ன அப்படின்னாக்கா, இயர் திஸ், இதை கேளுங்கள். யோவேல் என்ன சொல்ல போறாரோ அது அவங்க போக்கஸா இருக்கணும். அப்பனா ஏன் அங்க வந்து ஓல்டு மென்னு, ஏன் அங்க மூப்பர் வயதானவர்கள் ஏன் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு காரியம் யோவேல் மூலியமாய் சொல்லப்படுது. அந்த யோவேல் மூலியமாய் சொல்லப்படுற காரியத்தை இன்னும் மட்டும் இந்த முதிர் வயதா இருக்கிறவங்களும் அதை பார்க்கல. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் அதை பார்க்கல. அப்போ ஏன் ஓல்டு மேனை ரெஃபர் பண்றாரு அப்படின்னாக்கா, ஓல்டு மேனு கன்ஃபார்ம் பண்ணும், இல்ல அவன் வந்து உறுதி அளிக்கணும். என்ன உறுதி அளிக்கணும் அப்படின்னாக்கா, யோவேல் இப்போ பேசுற இந்த காரியங்களை, இல்லைன்னா இப்போ என்ன பேசி இருக்கிறாரோ அது என்ன நடைமுறைக்கு வரப்போகுதோ அந்த நடைமுறைக்கு வர காரியங்களை வந்து நாங்க என்ன பண்ணல, நாங்க அதை பார்க்கல, நாங்க அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னு அந்த ஒரு முதியோர்கள் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காகத்தான் அங்க வந்து முதியோர்கள் அப்படின்னு அவங்கள கொண்டு வராரு. அப்புறமா தேசத்துல இருக்கிற எல்லா குடிகளையும் அங்க கொண்டு வராரு. அப்புறம் இப்போ முதியோர்கள் என்ன சொல்லணும், இந்த இடத்துல என்ன சொல்லணும், இப்ப முதியோர்களை சொல்றாங்க, முதியோர்களை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப முதியோர்கள் வந்து கவனம் கொடுத்து கேட்கறாங்க. அப்ப கவனம் கொடுத்து கேட்கும் போது இப்ப சொல்ற மெசேஜை கேட்டு அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எங்க காலகட்டத்துல நடக்கல அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும். அப்படின்னா நோ, இங்க என்ன சொல்றாக்கா, இது நடந்திருக்குதாப்பா, நோ, இல்ல நடக்கல அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், இந்த ஒரு முதியோர்கள் கொடுக்கணும். அடுத்தது அங்க இருக்கிற ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் கூட என்ன பண்ணணும்னாக்கா, இதே ஒரு தாட், அப்படின்னா இதே அவர்களும் பார்க்கல, அவர்களும் இத மாதிரி விஷயத்த பார்த்ததும் இல்ல, அவங்க கேள்விப்பட்டதும் இல்ல. அப்படின்னா பாருங்க, இவர் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றேன்னா சொல்லும் போதே, இல்லைன்னா இந்த ஒரு வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மாதிரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஒரு கேள்வி அவர் பிரசன்ட் பண்றாரு. இப்ப இத கேட்கிற ஜனங்களுக்கு வந்து ஒரு ப்ரோவோக் பண்ணும், முதியோர்களே அப்புறமா எல்லா குடிகளே அப்படின்னு சொல்லும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற முதியோர்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு திங்கிங் தாட்ஸ் வரும். அவங்களுக்கு என்ன யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய மெமோரியில, இந்த வயதானுடைய மெமோரியில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி பார்க்கும் போது, தேடி பார்த்த அந்த ஒரு மெமோரியில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா அவங்களை வந்து யோசிக்க வைக்கிறதுக்காகத்தான் இவர் பேசுற இந்த ஒரு மெத்தடை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா யோசிக்காம அவங்களை கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னாக்கா, இந்த ஒரு யோவேல் சொல்ற மெசேஜ அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது, அதை ரிசீவ் பண்ணவும் முடியாது, அதுக்கு அட்டென்டிவா இருக்கவே முடியாது. அப்ப நம்ம அட்டென்டிவா அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். அதான் இவரு இந்த கொஸ்டின் கேட்கும் போது, இந்த வசனம் எழுதும் போது அதுக்குள்ள அவங்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி அதுக்குள்ள அவரு வச்சியே அவரு கேட்கிறாரு. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் அதை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா அடுத்த வசனம் பாருங்க. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பாருங்க, இந்த ஒரு யோவேல் புக்ல இருக்கிற ஒரு பேட்டர்ன், இல்லைன்னா ஒரு ரிதமிக் ரைட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு உண்மை இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த பழைய மனுஷன் ஓல்டு மேனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தலைமுறையில இருந்தவங்களா இருக்கட்டும், இந்த தலைமுறையில இருக்கிற ஜனங்கள் அந்த தலைமுறைக்குள்ள என்னென்ன காரியங்கள் அவங்க அனுபவப்பட்டிருக்கிறாங்களோ அந்த அனுபவமான காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, they will pass it on. ஒரு தலைமுறைக்கு இருந்து அந்த அனுபவத்தையும், அந்த அனுபவத்துல வந்து உங்களுக்கு சக்சஸ் இருக்கலாம், சக்சஸ் அப்படி இருக்கலாம், அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து ஃபெயிலியரா கூட இருக்கலாம். அப்படின்னா சக்சஸா இருந்தாலும் ஃபெயிலியரா இருந்தாலும் அந்த ஒரு அனுபவங்களை இந்த பழைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாஸ் ஆன் பண்ணுவாங்க, அது இன்னொருத்தவங்க கடத்தி விடுவாங்க. அப்படின்னா பழைய காலத்துல இந்த மாதிரி கடத்தி விட்டு இருக்கிறாங்க.
ஆனா அந்த கடத்தி வித்திருக்கிற காரியங்களை நம்ம படிக்கும் போது அதை படிக்கலாம், ஜஸ்ட் படிக்கலாம். அந்த மாதிரி இங்கேயும் யோவேல் காலத்துல நடக்க போறது கூட என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னாக்கா, கடத்தி விட சொல்றாரு. அப்ப பாஸ் ஆன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சா, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டோம், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டோம். அப்படின்னா இங்க கூட ஒரு சம்பவத்தை 4 தலைமுறைக்கு அவரு கடத்தி விட சொல்றாரு. இதே மாதிரி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தும் போது கூட அவங்களுக்கும் இந்த மாதிரி கடத்தி விட சொல்லி இருக்கிறார் தான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அங்க கடத்தி விடுறதுக்கும் இங்க கடத்தி விடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க அங்க நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் வாசிச்சு பார்க்கலாம். எப்படி கடத்தி விட சொல்லி இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். பாருங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்பனா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, உங்களுடைய பிள்ளைகள் இதை குறித்து அவங்க கேள்விப்பட்டால் நீங்க என்ன பண்ணுமா, இல்ல இதை குறித்து உங்களை கேட்டாக்கா, அந்த கேட்கிற ஜனத்துக்கு உங்க காலத்துல என்ன நடந்துச்சோ அந்த நடந்திருக்கிற காரியத்தை நீங்க என்ன பண்ணி விடணும், அவங்களுக்கு கடத்தி விடணும். அப்படி சொல்றாரு. உங்க பிள்ளைகள் கேட்டாக்கா, தேவனுடைய பலத்த கையோடைய பலத்தினால எங்களை ஈஜிப்ட்னு சொல்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எங்களை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்களா. அப்பனா தேவனுடைய செய்கைகளை, அந்த செய்கைகளை அனுபவித்திருக்கிற பிதாக்கள் இல்லைன்னா பழைய மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கடத்தி விடணும். தேவனுடைய ஒரு வழி நடத்தலாம கடத்தி விடணும். இன்னொரு வசனம் வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பாருங்க. அப்பனா இந்த பிதாக்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களை தேவன் எப்படி வழி நடத்தினார் அப்படின்றது அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க மறக்க கூடாதுங்களாம். ஏன்னா அவங்க மறந்துட்டாக்கா அவர்களும் தேவனை விட்டு வெளியே போயிடுவாங்க, தேவன்கிட்ட இருக்க மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களே தேவனை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னாக்கா, இல்ல தேவன்ல தூரம் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தேவன்கிட்ட இருந்து தூரம் தான் இருக்க முடியும், யாரும் கிட்ட வர முடியாது. அப்ப இங்க சொல்லுவது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்கள் ஒருபோதும் தேவன் பண்ணிருக்கிற இந்த எல்லா காரியங்களும் நீங்கள் மறக்க கூடாது. எந்த காரியங்கள் அப்படின்னாக்கா, உங்கள் கண்கள் பார்த்திருக்கிற இந்த காரியங்களை நீங்கள் மறக்க கூடாது. மறக்கல அப்படின்னாக்கா நீங்க என்ன மாட்டீங்க, தேவனுக்கு நீங்க தூரம் போக மாட்டீங்க. அது மாத்திரமல்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுங்களா, இதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பனா தேவன் இஸ்ரேலை வழி நடத்தி வந்ததை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யார் அந்த ஒரு வழி நடத்துறதுக்குள்ள இருக்கிறாங்களோ, அந்த வழி நடத்துதலை யார் உணர்ந்து இருக்கிறாங்களோ, அந்த உணர்ந்து இருக்கிறவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கடத்தி விடுவாங்க. இதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒரு நியாயம், தேவன் வைத்திருக்கிற ஒரு நேர்மை, அது தேவன் வைத்திருக்கிற உண்மை, அது கடத்தி விடுன்றது ஒரு உண்மை. அது அப்போ இங்கெல்லாம் அப்படி கடத்தி விடுன்னு சொல்லியிருக்கிற தேவன், இந்த கடத்தி விட்டது என்ன அப்படின்னாக்கா, தேவன் இவருக்கு செய்திருக்கிற நன்மை, இவருக்கு செய்திருக்கிற மேன்மையான காரியங்கள், தேவனுடைய பலன், இதை இங்க கடத்தி விட சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க யோவேலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அங்க எதை கடத்தி விட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் அங்க கடத்தி விட சொல்றது. அப்ப அங்க என்ன கடத்தி விட சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த ஒரு இஸ்ரேல் ஜனத்துக்கு வரப்போகிற ஒரு ஆபத்து, அந்த ஆபத்தை இந்த பிதாக்கள் பார்க்கல, அந்த ஆபத்தை இந்த பிள்ளைகளும் பார்க்கல. ஆனா இந்த ஆபத்தை கண்டிப்பா இவர்கள் பார்ப்பார்கள். இந்த ஆபத்தை இவ பார்க்கும் போது இந்த ஆபத்தை அவங்க என்ன பண்ணிடணுமா, அவங்க கடத்தி விடணும். ஒருவேளை அந்த ஆபத்தை அவங்க காலத்துல நடக்கலாம், இல்ல ஒருவேளை அவங்க காலத்துல நடக்கலன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுங்களா, இந்த மாதிரி ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு அந்த காலத்துல, இப்போ பாருங்க, ஓல்டு மேன் அப்ப வரல, இப்ப ஆடி இருக்கிற எல்லா குடிகள் அப்ப வரல. ஆனாலும் என்ன பண்ணணும், இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு உண்மையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடணும், அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடணும்,
அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடணும். அப்படின்னா இந்த சொல்லியிருக்கிற இந்த ஒரு அழிவு இல்ல இந்த ஒரு தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பா என்ன ஆகணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு அதை கடத்தி விடும்போது தேவன் இந்த உண்மையை நிறைவேற்றுவாரு அப்படின்றது இந்த காலத்துல ஜனத்துக்கு தெரியணும். இங்க நடக்கல அப்படின்னாக்கா அடுத்த தலைமுறை நடக்கிறதா இருக்கும் போது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜனத்துக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு அழிவு நமக்கு வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னு இந்த காலத்துல இருக்க ஜனத்துக்கு இதை கடத்தி விட சொல்றதுதான் தேவனுடைய ஒரு என்னன்னா டோட்டலாவே சேஞ்ச். அங்க நன்மைகளை கடத்தி விட சொல்றாரு, இங்க இவங்களுக்கு வரப்போற ஆபத்தை கடத்தி விட சொல்றாரு. அப்படின்னா இங்கே இந்த யோவேல் எழுதும் போது இந்த யோவேலுடைய வசனத்துக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நன்மை பத்தி இங்க பேசல. இங்க தேவன் இந்த ஜனத்துக்கு செய்யற ஒரு தீங்கு அப்படின்னா ஒரு தீமையை தேவன் அனுமதிக்க போறாரு. அந்த தீமையை தேவன் இங்க அனுமதிக்க போறதுதான் இங்க என்ன சொல்லிட்டாருங்களா, இந்த ஜனத்துக்கு சொல்லிட்டாரு. இந்த ஜனங்கள் தலைமுறையாக அவங்களுக்கு சொல்லணும் ஏன் இந்த தீமை எங்க அனுமதிக்க போறாருன்னு என்ன பண்றாரு, இங்க யோவேல் அங்க பேசிட்டாரு. இப்ப என்ன படிக்கணும் அப்படின்னாக்கா என்ன தீமை அது நம்ம இங்க படிக்கணும். ஆயிடுச்சுங்களா? பாருங்க என்ன தீமை அது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதுல நமக்கு என்ன லெசன், இதுக்கு நமக்கு என்ன பாடம், இந்த 1-2 வருஷத்துல இல்ல 2-3 வருஷத்துல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2ஆம் வசனம். இப்போ 2ஆம் வசனத்துல என்ன என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா யாருக்கு சொல்லுது அப்படின்னாக்கா பாருங்க வயதானவர்களுக்கும் அந்த காலத்துல கூடியிருக்கிற எல்லா ஜனத்துக்கும் இந்த ஒரு தீர்க்கதரிசன வசனம். என்ன அப்படின்னாக்கா இப்போ சொல்ல போறது எப்படா நடந்திருக்குதா, எப்படா அது நடந்திருக்குதா நீங்க பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னா அதை பார்க்கல. நமக்கு சொல்லும் போது இது இயேசு நமக்கு சொல்றாரு. என்ன இயேசு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகம் உண்டானதுல இருந்து அந்த மாதிரி ஒரு உபத்திரம் வந்ததே இல்லை, ஆனா அந்த ஒரு உபத்திரம் வரும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். இது லெசன். அப்பனா இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும் போது இப்ப நம்ம ஒரு கேள்வி, இது நம்ம காலகட்டத்துல நடந்திருக்குதா அப்படின்னாக்கா நம்ம காலகட்டத்துல நடக்கிறத இல்ல நடந்திருக்கிறத நாம் பார்க்கல. ஆனா கண்டிப்பா அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்துல அது கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கலாம், ஒருவேளை நம்ம இல்ல அப்படின்னா கூட நம்ம பிள்ளைகள் இருக்கலாம், இல்லன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கூட அங்க இருக்கலாம். அப்படின்னா அந்த வசனம் நிறைவேறும் போது கண்டிப்பா இந்த ஒரு ஆபத்து ஒண்ணு நம்ம காலத்துல நடக்கணும், இல்ல நம்ம பிள்ளைகள் காலத்துல நடக்கணும், இல்ல நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள் காலத்துல நம்ம நடக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாசம் கடத்தி விடணும். என்ன கடத்தி விடணும் அப்படின்னாக்கா ரெண்டுமே நாம் கடத்தி விடுற ஜனமா இருக்கிறோம். என்ன ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மை, எல்லா விதமான ஒரு அற்புதமான காரியங்கள், என்னென்ன காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறத நாம் அனுபவித்திருக்கிறோமோ இந்த அனுபவித்து அந்த காலத்துல தேவனுடைய பலத்தை பார்த்திருக்கிற ஜனங்கள் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தேவனுடைய எல்லா நன்மைகளும் நம் பிள்ளைகளுக்கு நாம் கடத்தி விடணும், காமிக்கணும், சொல்லணும். யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன், அந்த தேவன் என்னை இவ்வளவு காலம் இந்த மாதிரி நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கடத்தி விடணும். ஆக்சுவலா ஒண்ணு நன்மையான காரியங்களை நாம் எல்லாமே கடத்தி விடணும். செகண்ட் என்ன கடத்தி விடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழிவு உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்றது கூட யாருக்கு தெரியுது அப்படின்னாக்கா யோவேல்னால எப்படி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனால நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு உண்மைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுவும் நம்ம அவங்களுக்கு கடத்தி விடணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கடத்தி விடுறது நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. பாருங்க என்ன சொல்றாருனாக்கா நீ எதெல்லாம் என்கிட்ட கேட்டியோ அது கேட்டது நிறைய ஆதாரத்தின் மேல நிறைய சாட்சிகளோட என்கிட்ட கேட்ட இந்த விஷயங்களை நீ என்ன பண்ணு அப்படின்னாக்கா உண்மையான மனிதர்கிட்ட இது நீ ஒப்புவி. அந்த உண்மையான மனிதர்கிட்ட நீ ஒப்புவிக்கும் போது அந்த உண்மையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த சத்தியங்களை அப்படின்னா பவுல் பேசிக்கிற இந்த விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்களா வேற ஆளு கூட சொல்லி கொடுப்பாங்களா.
able to teach others also. அப்புறம் நாமும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தேவனுடைய ஜனமா இருக்கிற நாம், நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உண்மைகளை நாம் இன்னொருத்தர் கையில நாம் ஒப்பு கொடுக்கணுமா இருக்குது. அப்படின்னா கடத்தி விடணும். அது நமக்கிட்ட இருக்கணும், கடத்தி விடணும். நாமும் மறக்க கூடாது, கடத்தி விடுறவங்களும் மறக்க கூடாது. நமக்கிட்ட இருக்கணும், நம் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். அதான் கடத்தி விடுறது. அப்ப என்ன பண்ணணும்? நாம் கடத்தி விடணும். ஆயிடுச்சுங்களா? அப்போ நன்மையானது எல்லாமே கடத்தி விட்டுட்டோம், கடத்தி விடணும். ஆயிடுச்சா? கடத்தி விட்டுட்டோம் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் விட்டீங்களோ நன்மையானது நீங்க கடத்தி விட்டு இருக்கிறீங்க, யாரெல்லாம் விடலையோ நீங்க நன்மையானது கடத்தி விடல. அது கூட என்ன கடத்தி விடணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு பொல்லாத உலகம், அந்த சாத்தானால உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாங்கான கிரியைகள், இல்லைன்னா பொல்லாங்கா இருக்கிற எல்லாமே என்ன ஆயுதம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம் பிள்ளைகளுக்கு அதை கடத்தி விடணும். இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அது எது தேவனால் உண்டாகலையோ, அந்த தேவனால் உண்டாகாம இருக்கிறது எல்லாமே ஒரு அழிவுக்குள்ள போகும். நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நமக்கே தெரியும், இந்த உலகத்துல, இந்த பூமியில எதெல்லாம் தேவனால் உண்டானது, எதெல்லாம் தேவனால் உண்டாகல, இது நமக்கு நல்லாவே தெரியல. அப்பனா இந்த பூமி, இந்த உலகம் அழிவுக்குள்ள போகும்போது அந்த அழிவை தெரிந்திருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? இதே ஒரு அழிவை நம் பிள்ளைகளுக்கும் நாம் கடத்தி விடணும். என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த உலகத்தை நீங்க ரொம்ப நம்பாதீங்க, இந்த உலகத்தின் நீங்க ரொம்ப வாழாதீங்க, இந்த உலகமா நீங்க மாறாதீங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு அழிவுக்குள்ள போயிடும். இந்த எல்லா கிரியைகள், இந்த உலகத்துல எல்லா கிரியைகள் ஒரு அழிவுக்குள்ள போயிடும். அந்த அழிவுக்குள்ள நான் இருக்கிற காலத்துல ஒருவேளை நான் பார்க்கலாம், ஒருவேளை நான் பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க அதை பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்க அதை பார்க்கலனாக்கா உங்க பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க. அப்புறம் என்னங்களா, தேவனுடைய நன்மைகளும் கடத்தி விடணும், தேவனுடைய திட்டத்துல வரப்போற ஆபத்தை கூட என்ன பண்ணணும்? கடத்தி விடணும். அதான் இங்கே யோவேல் காலகட்டத்தில் பக்தருக்கு சொல்றாரு, இல்லைன்னா இருக்கிற ஜனத்துக்கு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ் ஆன் பண்ணுங்க, கடத்தி விடுங்க. என்ன கடத்தி விடணும் அப்படின்னாக்கா, இப்ப அந்த மேட்டருக்கு வராது. என்ன மேட்ரு, என்ன கடத்தி விடணும் பாருங்க. என்ன கடத்தி விடணும் இப்ப வாங்க, நல்லா வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. என்ன கடத்தி விடணும் அப்படின்னாக்கா, இதை கடத்தணுமா, இதை கடத்தி விடணுமா. என்ன சொல்றாருனாக்கா, that which the palmer worm hath left, at the locust eaten, and the locust hath left, canker worm have eaten, and the canker worm have left, caterpillar eaten. இது சொல்லுமா பாருங்க. இப்போ இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த 4 விதமான பூச்சிகள் எடுத்துக்கலாம், 4 விதமான பூச்சிகள் எடுத்துக்கலாம். இந்த 4 விதமான பூச்சி நீங்க போய் அதுல கன்கார்டன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, கன்கார்டன்ஸ் நீங்க பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு என்னங்களா பால்மர் ஓம், அந்த ஓம்க்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கன்கார்டன்ஸ் மீனிங் நீங்க போனீங்கன்னாக்கா அதுக்கு மீனிங் லோக்கஸ்ட் அப்படிதான் சொல்லும், லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? இது பிடிபி டெஃபினேஷன். அடுத்தது நீங்க ஸ்ட்ராங் டெஃபினேஷனுக்கு போனீங்க அப்படின்னாக்கா, டு டிவோர் a kind of locust. அப்பனா அது கூட ஒரு லோக்கஸ்ட் தான், ஒரு விதமான வெட்டுக்கிளி தான். செகண்ட் பைபிள்லயே அங்க போட்டாரு, வெட்டுக்கிளின்னு போட்டாரு. அப்பனா அது லோக்கஸ்ட் டைரக்டா எடுத்துக்கலாம். தேர்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கேங்கர் ஓம்னு இருக்கும், கேங்கர் ஓம். இந்த கேங்கர் ஓம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கும் நீங்க பிடிபி டெஃபினேஷன் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா யங் லோக்கஸ்ட் அப்படின்னு இருக்கும், early stage of development அப்படின்னு போட்டிருக்கோம். கன்கார்டன்ஸ் மீனிங் வந்தீங்க அப்படின்னாக்கா, to lick up a devourer, specifically the young locust. அது யாரு அப்படின்னாக்கா ஒரு யங் லோக்கஸ்ட் தான். லாஸ்ட் நீங்க கேட்டர்பில்லர் அப்படி வந்தீங்கன்னாக்கா, அந்த கேட்டர்பில்லருக்கும் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அது கூட லோக்கஸ்ட் தான். வெறும் கேஜில தான் இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒரு லோக்கஸ்டுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா கேஜேவி எல்லாமே நீங்க வேற டிரான்ஸ்லேஷன், எந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சா கூட அந்த எல்லா டிரான்ஸ்லேஷன் இந்த 4மே என்ன அப்படிதான் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே ஒரு லோக்கஸ்ட் அப்படின்னு தான் எல்லாமே காமிக்குது. ஆனா எப்படி காமிக்குது, அது எப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷன் ஐஎஸ்வி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா பாருங்க, டிவோரிங் லோக்கஸ்ட், அப்புறமா லோக்கஸ்ட் ஸ்வாம், யங் லோக்கஸ்ட், லாஸ்ட் லோக்கஸ்ட்
as consumed இல்லனா ravaging locust. ஆனா மொத்தமா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது 4மே லோகஸ்ட் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா இந்த 4 பேருக்கும் இந்த 4 லோகஸ்ட் எழுதியிருக்கிற இந்த 4க்கும் நீங்க போய் ஒரிஜினல் மீனிங் பாத்தீங்கன்னாக்கா, ஒரிஜினல் மீனிங் இல்ல, ஒரிஜினல் நீங்க போன ஈப்ரோ நீங்க போனீங்க அப்படின்னாக்கா இந்த 4க்கும் 4 விதமான வார்த்தைகள் அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. 4 விதமான வார்த்தை அங்க இருக்குது. அந்த 4 விதமான வார்த்தையை இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இப்படி இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க. சரி, அது மேட்டர் இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, இது அவ்வளவுதான். இப்ப இது என்ன எப்படி புரியுது, இதுக்கு என்ன அர்த்தம், இதான் என்ன பண்ணி நம்ம போக்கஸ் பண்ண இருக்குது. தேவன் இந்த இஸ்ரேல் ஜனத்தை, இந்த யூதா கோத்திரத்தை இப்படி அழிக்க போறாரா? ஏன்னாக்கா இதுல 2 தாட் வரலாம். 2 தாட் வருது. நான் 2 தாட் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தாட்டு பரவலா இருக்கிற ஒரு தாட். பரவலா இருக்கிற தாட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இது யூதாக்கு வர ஒரு அழிவு. அப்பனா யூதாக்கு யாருனால ஒரு அழிவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மத்த தீர்க்க தரிசனங்கள், மத்த ப்ராபசிகள் இந்த யூதாக்கு வரக்கூடிய ஒரு அழிவை குறித்து பேசும்போது என்ன மாதிரி ஒரு அழிவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லன்னா இவரை ஃபர்ஸ்ட் யாரு அழிவுக்குள்ள கொண்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது யோவேல் எழுதுறதுக்கு அப்புறமா இவர் எழுதுறது 835 இருந்து 606 அப்புறம் ஏறக்கூடிய ஒரு 200 சில்லற வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நெபுகத்நேச்சர் ராஜா இந்த ஒரு இஸ்ரேல் அவரு முற்றுகை போட்டுறாரு. அப்ப நீங்க அங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தெளிவா தெரியும், இந்த ஒரு இஸ்ரேலு பாபிலோன் கையில போகுது, மேதோ பர்ஷியா கையில போகுது, கிரீக் கையில போகுது, அப்புறமா ரோம் கையில போகுது. ஆனா ஒருவேளை யோவேல் எழுதும் போது இதை எழுதியிருப்பாரா, ஒருவேளை இதை குறித்து எழுதியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் நான் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி எழும்பும். அப்படின்னா யோவேல் எழுதியிருக்கிறது இந்த இஸ்ரேல் ராஜ்யம் 4 ராஜ்யங்கள்னால இல்ல 4 விதமான வெட்டி கிளியினால இந்த ஒரு ராஜ்யம் நாசம் பண்ணப்படும், அழிவுக்குள்ள போகும். அத யோவேல் எழுதுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வருது. ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம அதை கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். என்ன பண்ணும் அப்படி கொஞ்சம் நம்ம படிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு வெட்டுக்கிளி பத்தி நமக்கு ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே இந்த ஈஜிப்ட்ல தேவன் மோசே மூலியமாய் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு வெட்டுக்கிளி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலா நமக்கு இது ஞாபகம் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கலாம். அடுத்தது இந்த வெட்டுக்கிளிய தேவன் எப்படி அடையாளப்படுத்திருக்கிறாரு, இதுக்கு ஒரு அடையாளம் பண்றாரு தேவன், ஒரு அடையாளப்படுத்துறாரு. அப்புறம் எப்படி அடையாளப்படுத்திருக்கிறாரு அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல் மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். ஈஜிப்து தேசத்தின் மேல உன் கையை நீ நீட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நிறைய வெட்டி கிளிகள் இந்த ஒரு ஈஜிப்டுக்குள்ள வரும். பெரிய ஒரு கல்மலை கூட நாசம் ஆகாம இருக்கிற அந்த ஒரு செடி, அந்த செடி கொடிகள் இதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த ஒரு வெட்டுக்கிளியினால நாசம் பண்ணப்படும். அப்படின்னா இந்த வெட்டுக்கிளி என்ன அடையாளப்படுத்துது, இல்ல எந்த அடையாளத்துக்காக இந்த வெட்டுக்கிளி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அழிவை கொண்டு வரதுக்கு, ஒரு நாசப்படுத்துதல், ஏதோ ஒரு ஆபத்து. ஒரு வெட்டுக்கிளி வருது அப்படின்னாலே அது ஒரு நாசப்படுத்துதலும் ஒரு ஆபத்துக்காக தான் இந்த வெட்டுக்கிளி இங்க அனுப்பப்படுது. அப்ப இங்க நம்ம பார்த்துட்டோம், லேண்ட் ஃபுல்லா என்ன பண்ணிடுமா, அது லேண்ட் ஃபுல்லாவே அது டிவோர், அது ஃபுல்லா அழிச்சிடுமா. அந்த அழிக்கிறதுக்காக இந்த ஒரு வெட்டுக்கிளி அவரு அனுப்புறாரு. இந்த இடத்துல பாருங்க, வாசல் எழுதும் போது அது எல்லா மரத்துல இருக்கிற பலனை கூட விடாதுங்களா. அது பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். என்னங்களா, எதுவும் விடாதுங்களா. வெட்டுக்கிளி எல்லாத்துமே இட் வில் கன்சியூம் அப்படின்னு, இட் வில் கன்சியூம்.
இது எப்படி ஒரு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு வெட்டுக்கிளி அப்படின்றது இது ஒரு இட்ஸ் லைக் லயனுங்களாம். இது ஒரு லயன் போலங்களாம். ஏன் அப்படின்னாக்கா, அதோடைய பைட்டு, அது கடிக்கிற அந்த ஒரு பைட்டு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆகாரத்தை அது பைட் பண்ணும்போது அந்த ஃபுட்டை என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னாக்கா, அது கம்ப்ளீட்டா கிரைண்ட் பண்ணிடுமா. கிரைண்ட் பண்ணி அதோடைய ஃபுட்டை அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுமா. அப்படின்னா அங்க ஃபுட் இருக்காது. அப்படி கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ற ஒரு வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு வெட்டுக்கிளிகளுக்கு இருக்குது. ஆயிடுச்சா? அப்ப பாருங்க, இதே வாசத்தை வந்து சங்கீதத்தில் சங்கீதத்தில் எழுதுறாரு. அது ஒரு வாசிக்கும். சங்கீதத்தில் எழுதும் போது 105 சங்கீதம் 34-35. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்திலுள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்னு போட்டது. அப்ப என்னங்க இது ஒரு டிஸ்ட்ரக்ஷன், இது ஒரு அழிவு. இது அப்புறம் தேவன் வேதத்துல வெட்டுக்கிளி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அழிவு இந்த ஒரு இஸ்ரேல் லேண்டுக்கு வரப்போகுது. ஒரு அழிவு தேவன் இஸ்ரேல் லேண்டுக்கு தீர்மானிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அழிவு தான் இந்த லேண்டுக்கு இப்ப வரப்போகுது. அப்புறம் இந்த லேண்டுக்கு இந்த அழிவு வரும்போது இந்த வெட்டுக்கிளிகள் யாரு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க அது எப்படி சொல்லுவாரு தேவன். இதே யோவேல் எழுதுவாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாத்தீங்களா. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இங்க இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்துல இருந்து ஒரு மீட்பை பத்தி பேசுறாரு. ஒரு மீட்பை குறித்து பேசுறாரு. அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு மீட்பை குறித்து பேசும்போது அந்த மீட்பில் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க, I will restore to you the years that locusts are eaten. இப்போ இந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எந்தெந்த பூச்சிகளை அவர் எழுதி இருக்கிறாரோ அந்த எல்லா பூச்சிகள் மறுபடியும் எங்க ரிப்பீட் பண்ணப்படுது, ஒரே மாதிரி எங்க ரிப்பீட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல அந்த பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணப்படுது. அப்ப நீங்க என்ன ரிப்பீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்குள்ள நான் அனுப்பிச்ச அந்த வெட்டுக்கிளிகள், அந்த கேட்டர், அந்த கேங்கர் ஓம், கேட்டபில்லரு, பால்மர் ஓம், இதெல்லாம் நான் அனுப்பிச்சு தெரியுங்களா. இது வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு நாசம் கொண்டு வந்ததோ அந்த எல்லா நாசத்தை நான் வாபஸ் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ண போறேன். நான் மறுபடியும் அது உங்களுக்கு திருப்பி அதை கொடுக்க போறேன். அடுத்து சொல்றாரு, மை கிரேட் ஆர்மி which I sent among you. அப்புறம் இதனால என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது தேவனுடைய ஒரு கிரேட் ஆர்மிங்களாம், ஒரு பெரிய சேனைகளா. இந்த ஒரு பெரிய சேனையை தேவன் இந்த ஒரு இஸ்ரேலுக்குள்ள அவரு அமைச்சிருக்கிற அப்படின்னு பட்டாரிங்க சொல்றாரு. இதுல நீங்க படிக்கும் போது, இந்த யோவேல் நீங்க படிக்கும் போது, இந்த யோவேல் இந்த ஒரு ப்ராஃபஸி பண்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்குள்ள இது மாதிரி ஒரு அழிவு வந்துச்சுங்களாம். இது வந்து இந்த ஸ்காலர்ஸ் எழுதும் போது இவர் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வெட்டுக்கிளி வந்து ஒரு டைம் ஒரு விதமான நாசம் பண்ணிருக்குது, ஒரு சின்ன நாசம் அது பண்ணிருக்குது அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. ஆனா இப்போ அது அந்த எழுதுறத, அந்த தாட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா யோவேல் எழுதுறதுக்கு அப்புறம் சொன்னா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா யோவேல் எழுதுறதுக்கு முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கடினம் தான், கொஞ்சம் கடினம். எப்ப அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ யோவேல் எந்த ஒரு வயதான மனிதருக்கு எழுதுறாங்களோ அந்த வயதான மனிதர்கள் இருந்த காலத்துல இந்த மாதிரி நடக்கல அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த வயதான மனிதனுடைய காலத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா இந்த வயதான மனிதர்களும் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனமும் அந்த காலகட்டத்துல இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குது அப்படின்னாக்கா, கண்டிப்பா அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வேற இதுக்கு அப்புறம் என்ன நடக்கலாம். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்க பாத்துருக்கிறீங்களா, இந்த மாதிரி அழிவு நீங்க பாத்துருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தெரிய வந்து, இவங்க இந்த மாதிரி அழிவு இவங்க பார்க்கல, அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்கா, இனி இதாக பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருக்குனாக்கா இங்க வந்துருது. அப்ப என்ன படிச்சோம், இந்த ஒரு வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அழிவை காமிக்குது, ஒரு அழிவை அது தீர்மானிக்குது.
அப்ப அந்த அழிவை தீர்மானிக்கிற இந்த ஒரு வெட்டுக்கிளிகள் இது யாரால அனுப்பப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது தேவனால அனுப்பப்படுறது. அப்பனா தேவனால் அனுப்பப்படுற இந்த ஒரு வெட்டுக்கிளிகள் யாரு அப்படின்னாக்கா இது தேவனுடைய ஒரு பிரதானமான ஒரு சேனை, ஒரு கிரேட் ஆர்மி, தேவனுடைய ஒரு பெரிய ஆர்மி, இது ஒரு பெரிய சேனை இது. ஆக்சுவலா அந்த அர்த்தம் என்னாவது இந்த வெட்டுக்கிளிக்கு கொடுக்குது. இப்ப என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த 4 விதமான வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொல்றது என்னது? அது வந்து 4 ராஜ்யங்களை குறித்து பேசுதா இல்லன்னா வேற எதுனா பேசுதா? அது வேற எதுனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குதா? அது என்ன பண்ண நம்ம இப்போ படிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம படிச்சு பார்க்கும்போது என்னுடைய கருத்து இது, என்னுடைய தாட், என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இது அந்த 4ம் காட்டலாம், அந்த 4ம் காட்டலாம். அதை நம்ம அப்புறம் படிப்போம். அது அல்லாமல் இதே மாதிரி ஒரு 4 தேவன் எழுதியிருக்கிறார். தேவன் இதே மாதிரி ஒரு 4 காரியத்தை வேற இடத்துல எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த வேற இடத்துல எழுதியிருக்கும் போது ஒருவேளை அந்த 4 என்ன பண்ணலாம், அங்க எழுதியிருக்கிற அந்த 4 கூட இந்த 4 விஷயங்கள் அடையாளப்படுத்தலாம். அப்பனா இதெல்லாம ஒரு 4 அது வந்து அந்த 4 வந்து இஸ்ரேலை அழிக்குது அப்படின்னு தேவன் பிறகு எழுதியிருக்கிறாரா அப்படின்னு கேள்வி நமக்கு வரும்போது பாருங்க, வசனம் வாசிச்சு பார்க்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, காசாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது தேவன் இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள கொண்டு வர ஒரு அழிவை குறித்து பேசுறாரு. அப்புறம் தேவன் இந்த மாதிரி அழிவு கொண்டு வரலாம். அப்புறம் என்ன மாதிரி அழிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அதுல இந்த இஸ்ரேல தேவன் 4 விதமாய் அழிப்பாரு, 4 விதமாய் அழிப்பாரு. அதுல பாருங்க, மரணத்துக்கு பங்குள்ளவன் மரணத்துக்கும், பட்டயத்துக்கு பங்குள்ளவன் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு பங்கை உள்ளவன் பஞ்சத்துக்கும், அடிமைத்தனத்துக்குள்ள பங்கு உள்ளவன் அடிமைத்தனத்துக்கும். அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இது இஸ்ரேலுக்குள்ள தேவன் கொண்டு வர 4 விதமான ஒரு அழிவு, 4 விதமான அழிவு. இதுல இந்த 4ம் என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இஸ்ரேலுக்குள்ள இந்த 4ம் நிறைவேறலாம். இப்போ இது 4 பேசியிருக்கிறாரா, இது 4ன்னு பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் பாருங்க. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, பாருங்க இங்க சொல்லிருக்காக்கா I will appoint over them 4 kinds. 4 விதமாக ஒரு காரியங்களை நான் அவங்களுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணுவேன், அவங்களுக்குள்ள நான் அனுமதிப்பேன். அது என்னன்னாக்கா நம்ம சேர்த்தலாம், the sword to slay, பட்டயம்ங்களா அவங்களை வெட்டுறதுக்காக பட்டயம், and dogs to tear, அவங்களுக்கு என்னங்களா கீறி போட, இல்லைன்னா தேர்க்க சொல்றது பிச்சு போடவா, கிழித்து போடவா, கிழித்து போடுறதுக்கு நாய்களும், நெக்ஸ்ட் இந்த ஆகாயத்தின் பறவைகளும், பூமியில இருக்கிற மிருகங்களும் எதுக்கு அப்படின்னாக்கா ஒன்னு டு டிவோர், அவளை பச்சித்து போடுறதுக்கு, இன்னொன்னு அவளை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு. அப்பனா இந்த மாதிரி 4 விதமான அழிவுக்குள்ள என் ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு எரேமியா சொல்றாரு. அதான் சொல்றாங்க, இதுக்குள்ள ஒரு தாட் இல்ல. யோவேல் எழுதுற இந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்குள்ள ஒரு தாட் இல்ல, இதுக்குள்ள மல்டிபிள் தாட்ஸ் இருக்குது. அப்போ இந்த தாட் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால 2 தாட் நான் கொடுத்துறேன். ஒண்ணு, இந்த ஜனத்துக்கு வருகிற 4 விதமான அழிவை யோவேல் எழுதுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படி பண்றாரு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 4 விதமான ராஜ்யத்தினால அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், எதனா நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு வாசிக்கலாம் பாருங்க, இதே அர்த்தத்துல எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும்
இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்கா பாருங்க, thus saith the Lord God, how much more when I send my sore judgment. என்னன்னா ரொம்ப ஒரு துக்கப்படுற மாதிரி இல்ல ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நானு 4 விதமான நியாய தீர்ப்பை என் ஜனங்களுக்குள்ள அனுப்பும் போது அது எப்படி இருக்கும்? அது யாரும் அனுப்ப போறாங்களா? இந்த எருசலேம் மேல எப்படி அனுப்புவார்களா? அது என்ன அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பட்டயம், பஞ்சம், அவர் நெக்ஸ்ட் நாய்சம் பீஸ்ட், அந்த மிருகம், அண்ட் பெஸ்டிலன்ஸ். தெரியல, பெஸ்டிலன்ஸ் என்னங்களா? வியாதி. இந்த மிருகத்துக்கு வியாதி எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு விதமான வாத அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அழிக்கத்தக்கது, ஒரு அழிவை கொண்டு வருது. அப்படின்னா அழிவை கொண்டு வந்து மனிதர்களையும் மிருகத்தையும் கொண்டு போடுற மாதிரி வியாதிகளை நான் கொண்டு வரும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இது எவ்வளவு இவங்க தவிப்பாங்க. அப்ப இது கூட என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இஸ்ரேல் மேல இல்லைன்னா எருசலேம் மேல தேவன் கொண்டு வர 4 விதமான கடுமையான ஒரு நியாய தீர்ப்பு. அப்படி இப்ப யோவேல் எது பேசியிருக்கலாம்? கண்டிப்பா இந்த 4 விதமான கடுமையான நியாய தீர்ப்பும் அவர் பேசியிருக்கலாம். இல்லைன்னா 4 ராஜ்யத்தை கூட அவர் பேசியிருக்கலாம். ஆச்சா, இப்ப எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது? இல்லைன்னா இதுல நம்ம எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது? நான் என்னுடைய தாட்டு நான் 2மே சொல்லிட்டேன். இப்போ இங்க எழுதியிருக்கிற இந்த மிருகங்கள் இல்லைன்னா இங்க எழுதியிருக்கிற இந்த வெட்டுக்கிளிகள் வந்து இந்த நாளுக்கு, இங்க எழுதியிருக்கிற நாளுக்கும், இல்லைன்னா நம்ம படிச்சிருக்கிற இந்த இது எரேமியால இருக்கிற நாளுக்கும், இல்ல இந்த 4 ராஜ்யங்களுக்கும் ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது நம்ம இந்த ஒவ்வொரு வெட்டுக்கிளிய நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு படிக்கும் போது கொஞ்சம் நமக்கு அதுல என்ன வரும்? அதுக்கு ஒரு அறிவு உண்டாகும். அப்படின்னா அந்த அறிவு உண்டாகும் போது அந்த அறிவுக்குள்ள நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? இது நம்ம கொஞ்சம் கிளியரா படிச்சு பார்க்கலாம். என்ன படிச்சு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இது எரேமியா எழுதியிருக்கிற அந்த நாளுக்கு ஒத்து போகுதா? அடுத்தது இந்த 4 நாம் கணிக்கிற மாதிரி இந்த 4 ராஜனுக்கு ஒத்து போகுதா? இது 2மே ஒத்து போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இங்க எழுதியிருக்கிற இந்த 4 விதமான வித்தியாசமான வெட்டுக்கிளிகள் அது ஒன்னொன்னு என்ன அடையாளப்படுத்துது, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தன்மைகள் என்ன, அதனுடைய கேரக்டர் என்ன, அதனால என்ன பண்ண முடியும், அதை ஒண்ணு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆயிடும்? இது ஒரு தெளிவு நமக்கு கிளியராவே நமக்கு கிடைச்சிடும். அப்படின்னா அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த 4 கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த 4 எழுதியிருக்கிற இந்த 4 நம்ம கொஞ்சம் கிளியரா யோசிச்சு தியானிச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது அதுதான் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குதா, இதுக்கு நம்ம அமைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம அப்படியே ஒரு ஐஎஸ்வில படிச்சு தெரியுங்களா? இந்த ஐஎஸ்வில படிச்சிருக்கிற அந்த தாட் அது எப்படி இருக்குதுனாக்கா, ஒரு ஸ்காலர் வந்து ஒரு விஷயம் எழுதுறாரு. அந்த ஸ்காலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜான் பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்காலர். அவரு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நோட் அவர் எழுதுறாரு. அது எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க அந்த 4 இருக்கு தெரியுங்களா, அந்த 4 எப்படி அவர் பிளேஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணது வந்து கேன்வர்ஸ் அப்படின்றதா ஃபர்ஸ்ட். கேன்வர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பால்மர் ஓம் இருக்கு பாருங்க, அத அவர் வந்து கேர்வர்ஸ் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னாக்கா அது விட்டது யார் சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாம்வர்ஸ், ஸ்வாம் லோக்கஸ்ட் படிச்சு பாருங்க. அந்த சாம்பர் அது சாப்பிட்டுருமா. ஸ்வாம்பர் விட்டத டிவோரர் சாப்பிட்டு வரலாம். டிவோரர் விட்டத கன்சியூமர் சாப்பிட்டு வரலாம். அப்புறம் என்ன தெரியுங்களா, அந்த இன்ட்ரெஸ்டிங் நோட்ல என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒருத்தர் விடும்போது அது இன்னொரு பெரிய ஆபத்துக்குள்ள போகுது, அவர் விடும்போது இன்னொரு ஆபத்துக்குள்ள போகுது, அந்த கடைசியா விடும்போது அந்த லாஸ்ட் அதை ஃபுல்லா கன்சியூம் பண்ணிடுவாரு. இது நீங்க ஐஎஸ்வில படிக்கும் போது அந்த மீனிங் வரும் உங்களுக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த ஐஎஸ்வி தாட் கூட நம்ம இது கூட சேர்த்து சொல்லி இதை நம்ம படிக்கலாம். இங்க நான் நிறுத்துறேன்.